எக்ஸாம்ஸ் எல்லாம் கிட்ட வந்துருச்சு, ஆனாலும் என்னால் படிப்பில் கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நாளைக்கு படிச்சிக்கலாமே என்ற ஒரு கான்செப்ட் தான் என் மைண்டில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஈவன் நாளைக்கு எக்ஸாம்னா நான் இன்னைக்கு உட்காந்துட்டு படித்தாலும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து படிக்கலாமே, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து படிக்கலாமே என்ற ஒரு தாட் தான் என் மைண்டில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன்ன்றது ஒரு காமனான ஹேபிட். ஸோ நீங்கள் இதை பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சதே ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பொமோடோரோ டெக்னிக். பொமோடோரோ டெக்னிக்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டைம் பீரியடை வந்து 25 மினிட்ஸ்க்கு ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக் எடுக்கிறது. அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் ஒரு டைமரை செட் பண்ணிவிட்டு கான்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்டடீஸில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை தான் வந்து பொமோடோரோ டெக்னிக் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு 25 மினிட்ஸ்க்கு உங்களோட டைமரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதா வந்து பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கழித்து படிக்கிறேன் அப்படின்றத விட ஒரு 25 மினிட்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பிரேக்கில் உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்கிறது, அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்க வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மைண்ட் ஃபுல்லாக வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்னும் நம்ம எதுவுமே படிக்கலையே. ஸோ இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு உங்களோட எக்ஸாம் போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரீகால் யுவர் கோல்ஸ். செட் யுவர் கோல்ஸ்ன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன ரீகால் யுவர் கோல்ஸ்? இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சில கோல்ஸ் செட் பண்ணியிருப்பீங்க, அதை அச்சீவ் பண்ணியிருக்கலாம், மேபி அச்சீவ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்தப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நம்ம இதை விட அட்லீஸ்ட் 5% அதிகமாக எடுக்கணும் நெக்ஸ்ட் டைமு, இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாமோட டார்கெட்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கோலை அப்போ செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ரீகால் பண்ணுங்கள். இப்போ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோம், நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாமுக்கு நம்ம எந்த அளவுக்கு போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரீகால் பண்ணுறதுனால உங்களோட ப்ரொக்ராஸ்டினேஷனை பிரேக் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் உங்களோட ஸ்டடி டைமை தள்ளி போடுறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். இப்போ எக்ஸாம் டைம்னாலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொதுவாக வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்ச மூவி எதனாச்சும் போடுவாங்க, இல்லை உங்களோட ஃபேவரட் டிவி ஷோஸ் எது இருந்தாலும் அந்த டைமில் தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு டிவி பார்க்கணுன்னு தோணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தோணும். ஸோ கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட டிஸ்ட்ராக்ஷனை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? உங்கள் டைமரை வந்து நீங்கள் ப்ரீவியஸாக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைம் போடுறீங்க இல்லையா, ஸ்டடி டைம், அதை வந்து ப்ரீவியஸாக ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அது எப்படி நான் ஷெட்யூல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஃபேவரட்டான மூவிஸ் என்ன நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களோட ஸ்டடி டைமை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஃபேவரட் மூவிஸும் பார்க்க முடியும், அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டடீஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் மூவிஸ் பார்த்துட்ருப்பீங்க எக்ஸாம்ஸ்க்கு படிக்காமல், அப்போ உங்கள் மைண்டில் என்ன தோணும், ஐயோ நம்ம படிக்கவே இல்லையே, நம்ம மூவிஸ் பார்த்துட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். ஸோ படிக்கலான்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ரிவார்ட் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு மொமெண்ட் ஹாப்பியில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரீட் கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை தள்ளி போடாமல் கரெக்டாக செஞ்சு முடித்ததுக்காக உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ணுங்கள். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ திருப்பியும் நீங்கள் அந்த வேலைகள் ஏதாச்சும் செய்யும் போது, லாஸ்ட் டைம் இதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, சீக்கிரமாக முடிச்சிட்டோம் டைமுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போயும் நம்ம டைம் வந்து எதுவும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் கரெக்டான டைமுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் உங்களுக்கு தோணும். ஸோ இந்த ரிவார்ட் கொடுக்கறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது ஸ்டாப் ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் செல்ஃப். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் அப்போ படிக்கலாம் இப்போ படிக்கலாம், இல்லை எக்ஸாம் முன்னாடினா
10 மினிட்ஸ் கழிச்சு படிக்கலாம், ஆஃப் அன் ஹவர் கழிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் தள்ளி போட்டு கடைசியாக படிக்கணுன்ற டைம் வரும்போது உங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்பயே நம்ம படிச்சிருந்துருக்கலாமே, இப்போ நம்மளால் படிக்கவே முடியலையே, அந்த ஃபைனல் நைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த பிக் கொஷின் படிக்கணும், இந்த பிக் கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுவுமே அந்த டைமில் உங்களால் படிக்க முடியாது. ஸோ உங்களோட டிசிஷன் என்னவாக இருக்கும்? அப்போது அட்லீஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்காச்சும் நம்ம படிக்கலாம் என்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ பெட்டர் உங்களோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுங்கள். எதனால் நீங்கள் டைம் தள்ளி போட்டு படிக்கிறீங்கன்றத யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டடி டைமை வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அஹ்டிவாஸ் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. பாய்.